பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆசீர்வாதமான அக்டோபர் 15ஆம் தேதிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எப்போதும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாளில் ஆவியானவருடைய குரலை நம்ம கேட்க போகிறோம். அவருடைய வசனத்தை கேட்கும்போதே அவருடைய சத்தம் உங்கள் காதில் விழப்போகுது. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். வார்த்தைக்கு போகலாம். ஆமேன். இன்றைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற ஆவி. கீழ்ப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் தருகிறார். கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நல்ல ஒரு வழி வேத வசனம். வேத வசனத்தை நீங்கள் அனுதினமும் வாசிக்கணும். வாசிக்கும்போது அதில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியங்களுக்கு முதலாவது கீழ்ப்படியணும். ஆமேன். எந்த ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய சத்தத்துக்கு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ உடனே தேவன் அவர்களுக்கு அற்புதமான காரியத்தை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த வசனம் பாருங்க, கீழ்ப்படுகிறவர்களுக்காக தந்தருளுகிற அபிஷேகம். அப்போ இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மேலே எவ்வளோ தாகத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க, எனக்கு வேணும்னு. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ சிலரோடு வைராக்கியமாக பேசாமல் இருக்கிற, நீ கீழ்ப்படிஞ்சிரு, அந்த அவர்களோடு கூட ஒப்புரவாயிருங்க அப்படின்னு ஆண்டவர் பேசும்போது நீங்கள் கீழ்ப்படியணும். யாரை குறித்த தவறான எண்ணங்களோடு கசப்போடு வைராக்கியத்தோடு இருந்தால் அந்த கசப்பு என்ற வேரை நீங்கள் எடுத்துடணும். யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஒரு அக்கினியாக மாறிடும். ஆமேன். தேவனுடைய வல்லமை வெளிப்படும். பிரியமானவர்களே, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற ஆவி. அப்போ உங்கள் மேலே ஊற்றப்பட்ட ஆவிக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். ஆவியானவர் திடீர்னு எழுப்பி ஜெபின்னு சொல்லுவார். ஐயோ எனக்கு டயர்டாக இருக்குது, கை காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் பலவீனத்தை சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் எழும்பி நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன், ஒரு புது பலனையும் ஒரு புதிய வெளிப்பாட்டையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். மாத்திரமல்ல, உங்களை அழைத்ததின் நோக்கத்தை தேவன் நிறைவேற்றிடுவார். ஆகவே கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆமேன். சிலர் சின்ன விஷயத்துக்கும் டக்குன்னு நீங்கள் அப்செட் ஆயிடுவீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்படி ஆக வேண்டாம், என் கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்துரு. நான் அல்லவா உன்னை அழைத்தேன், நான் அல்லவா உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அதனால் யாரை குறித்து மனஸ்தாபம், யாரை குறித்து கவலை, யாரை குறித்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே நம்முடைய லைஃப்பில் இருக்கக்கூடாது. தேவன் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தரப்போகிறார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற ஆவி. ஜெபம் பண்ணுவோமா? இந்த கேட்குற வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து கையை உயர்த்தி, ஆமேன். அருமையான ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறாங்க, ஜெபிக்கிறாங்கப்பா. மாறாத தேவனுடைய மகிமையின் கரம் கூட இருக்கட்டும்ப்பா. இம்மட்டும் நடத்தின தேவனுடைய கிருபை தாங்கட்டும் அப்பா. அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் உடனே உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்கப்பா. கர்த்தருடைய நாமம் இந்த பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று முதல் ஒரு புதிய மாற்றம் உம்முடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாக போகிறது. அதை நினைத்து நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறக்காம ஒவ்வொருவருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த குட்டி செய்தியை. ஆமேன். ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் இப்போ கேட்டீங்கல்ல, மற்ற எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் மூலமாய் கட்டப்படும். உங்களுடைய பிரச்சனைகள் தேவைகள் எதுவானாலும்
என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஃபோன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக நாம் இணைந்து ஜெபிப்போம். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.